ஓகே, இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லான ரொம்பவே பெருசான ஒரு நியோடினம் மேக்னெட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது இதுதான். கண்ணு கிட்ட வந்து பாருங்கள். சும்மா தான் சொன்னால் கவலைப்படாதீங்க. ஸோ இங்கே இருக்குது, அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டது பெரிய மேக்னெட்டு. அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியுதோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருவோம். சரி, ஓகே, வெல்கம் டு தி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். நான் உங்கள் எஸ்பி. நீங்கள் ஒன்றும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா செக் பண்ணிக்கங்க, பண்ணலன்னா பண்ணுறங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, யூடியூப்போட எழுதப்படியாத விதியான அன்பாக்சிங்கை நம்மளும் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், அது வந்தவொடனே பிரித்து பார்த்துட்டேன். உங்களுக்கும் திருப்பி அன்பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எல்லாம் சிலடப்பெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். சரி, ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி பிரித்து பார்த்துருவோம். ஆஹா, இங்கே பாருங்கள், சைஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸ் தெரியுமா இது? அப்பா, இந்த மேக்னெட்டோட ப்ரைஸ் மட்டுமே 5 ரூபா. ஸோ இதை எதுக்கெலாம் ஓட்டலாம்னா, பேப்பர் கிளிப்பெல்லாம் அந்த பீரோலாம் ஓட்டுவாங்களா, ஸோ அந்தமாரி மேக்னெட்டு. இதோட ரேட் என்னவா இருக்குன்னு நான் லிங்க் தரேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. சரி, ஓகே, இந்த மேக்னெட்டை வச்சு இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ஓகே, 2 மேக்னெட்டோட பவர் கம்பேரிசன் போட்டு பார்த்துருவோமா? செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா, கத்தி வந்து படான்னு வந்து எப்படி ஒட்டுதுன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ தூரத்தில் வச்சிருந்து படான்னு ஒட்டிச்சு. ஸோ அதனால் இது ரொம்பவே டேஞ்சரு. யாராவது சின்ன பசங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக செக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூடியூப்லேருந்து சம்பாதிச்ச காசை வச்சு இந்த மேக்னெட்டோட பவர் செக்கை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த மேக்னெட் வச்சு முடியும். ஸோ இதனால் எத்தனை காயின் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணிங்கன்னா இந்த டைமை பின் பண்ணி ஒரு கீழே கமெண்ட்டு. 1 2 3 4 5. சரி, ஓகே, மேக்ஸிமம் நம்மளால் வந்து இதை வச்சு 5 காயின் தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ சின்ன பையன் அவ்வளோதான் முடியும். ஏய், இங்கே பாரு, கீழே பாரு, கீழே வையன். கீழே மெட்டல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கீழே இருக்க மெட்டலு இந்த பிளே அவுட்டை தாண்டி இது இழுக்குது, என்னால் இழுக்க முடியல. எடுத்துட்டேன். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க இங்கே எவ்வளோ ஃபோர்ஸாக ஒட்டிச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்களே பாருங்களேன். ஸோ என் கையில் ஒட்டிக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு தின் லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்குது, போன் இருக்குது. இதை தாண்டி இது எவ்வளோ காயின் வந்து என் கையை அழுத்திட்டு விட போகுதுன்னு பார்ப்போம். பயமாக இருக்குடா. அழுத்துது அப்படியே. நான் சும்மா சொல்ல தானே நினைக்கிறீங்க. அப்படியே இந்த மேக்னெட்டு கீழே அப்படி அழுத்திட்டு உள்ளே போகுது, நல்லா வலிக்குது, நல்லா நரம்பில் குத்துற மாதிரி குத்துது நல்லா. ஸோ இப்போ எடுத்து பார்ப்போம். எடுத்த கீழே சதந்துடும். ஸோ அதனால் யூடியூப்பில் வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கானில் ஆள்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, பெல் ஐக்கானில் ஆள் கிளிக் பண்ணலை, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணலை அப்படின்னா கிளிக் பண்ணுறேங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் வெளில வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அதாவது சின்ன சின்ன காசெல்லாம் வச்சு எவ்வளோ பவராக இருக்குதுன்னு சொல்லி அந்த கீழே இருக்க டேபிளோட மெட்டல் மோது கொண்டு அவ்வளோ தூரம் எடுக்க ஆரம்பிச்சுது. ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஸோ கதவு இருக்குது, கதவுல இந்த மாதிரி ஒரு மெட்டல் பிளேட் இருக்குது, அதில் இதை வைக்க போகிறேன். எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குதா இல்லை ஸ்லோவாக அடிக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ண போகிறேன், என் கையை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். பயமாக இருக்கு. எப்படின்னா அழுத்துது இந்த வாட்டர். நீங்கள் எலும்பு இப்படி வாட்டர் இல்லாமல் வச்சுட்டா வச்சிங்களா, அப்படி அழுத்திக்கிட்டே இருக்கு. நான் பாருங்க, அப்படி இழுக்கிறேன். ஒரு கரெக்டாக எவ்வளோனா வச்சிங்களேன், ஒரு 7 கிலோ அப்படியே அழுத்தினா அப்படி இருக்கும். ஸோ அந்தளவு ப்ரெஷர் தருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை டேரெக்டாக அதில் ஒட்டி பார்த்துட்டு எடுக்க முடியாது இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். பயந்துட்டா. சரி, ஓகே, இப்போ கைட்டி வெளில எடுக்கணும், அதான் இப்போ டாஸ்கே. ஓகேவா?
இந்த இடத்த பாருங்களேன், நல்லா கல்லு கட்டி அடம் பிடிச்சிட்டு இருக்குது. எடுத்து தானே விடுவா. ஐயோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம்னா, இது எவ்வளோ வெயிட்டை தூக்கும் எவ்வளோ வெயிட்டை இழுக்கும் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இதில் கயிறு கட்டணும். ஸோ நார்மலாக கயிறு கட்டிங்க அப்படின்னா வழுக்கிட்டு ஓடி போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இதுமாரி நல்லா திக்கான ஒரு துணியை எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு ஸோ அது மேலே அந்த மேக்னெட்டை வச்சு இப்படி வச்சுட்டு ஸோ இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, ஒரு மடிப்பு வச்சுட்டு நல்லா ஒரு த்ரெட்டை நல்லா சுற்றிட்டு இது மேலே வச்சு கயிறு கட்டுவோம். சரி ஓகே, நம்ம வந்து கயிறு கட்டி வச்சாச்சு. இப்போ வந்து இது எவ்வளோ வெயிட் வரைக்கும் தூக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு 500 கிலோ கல் எடுத்து வச்சு 500 கிலோ ஓடிப்பேன் நீ பார்த்த ஆமாப்ப ஒரு ஓடிப்பேன் வச்சிருக்கேன். ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப அசால்ட்டாக தூக்கிடும்னு சொல்லிட்டு இப்போ இதுலேருந்து இதை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது இது ஒரு 4 கிலோ இரும்பு கல், ஓகேவா? இதை வச்சு எவ்வளோ தூரம் தூக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் மென்ஷன் பண்ணலாம், பட் ஆனால் அது 4 கிலோ. இதை தூக்குமா தூக்காதா ட்ரை பண்ணி பார்த்துவோம். நாலு கிலோ சும்மா என்னமோ அவ்வளோ சிம்பிளாக தூக்கிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எங்கள் வீட்டில் வெயிட்டே கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இருக்கிற எல்லா வெயிட்டையும் 4 கிலோ ஒன்று, 2 கிலோ ஒன்று, 1 கிலோ ஒன்று, அப்புறம் அந்த 500 கிலோ ஒன்று, மொத்தம் 7.5 கிலோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தூக்கி பார்த்தேன். என்ன ஆச்சு நீங்களே பாருங்களேன். ஐ திங்க் இப்போ வரைக்கும் இதோட பவர் எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும். அப்பயும் புரியல அப்படின்னா கரெக்டாக இந்தியன் ஸ்டைல் இல்லை கரெக்டாக தமிழ்நாடு ஸ்டைலில் இதோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் நீங்களே பாருங்களேன். சிங்கி போச்சு. ஐயோ ஐயோ, இதடா இவ்வளோ பவரா இருக்குது, கையை வச்சேன்டா வருது. தக்காளியும் சரி வெங்காயமும் சரி. ஸோ ஆல்மோஸ்ட் தக்காளி சட்னிக்கான எல்லாமே ரெடி. எவ்வளோ பவர்னு நீங்கள் இப்போயாவது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப்பே பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுங்கள், லைக் பட்டனை கீழே வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் SP OutofFocus. ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ வேணும், வேறு ஏதாவது புதுசாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது, அதில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த மூஞ்சனை வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளில் கிளிக் பண்ணுறேங்க. வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அழகாக வந்து அந்த இதை வச்சு பூண்டு வெங்காயம்லாம் ஈஸியாக நசிக்கிருப்பேன். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சிருக்கும். அதை கைட்டுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பாருங்களேன்.